ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மதியம் போல் கொஞ்சம் கிராசரிலாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. அதை தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். நான் பண்ணிகிட்ருக்கும் போதே பிக் பாஸ்கெட்டில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துடுச்சு. கையோடு அதெல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு லன்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் ரீசெண்டாக ஒரு அயன் கடாய் வந்து வாங்கியிருந்தேன். அதை தான் வந்து சீசனிங் பண்ணிகிட்ருந்தேன். எப்படி சீசனிங் பண்ணோன்னா, இந்த மாதிரி ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பிளாக் ஆகிற வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு 4 to 5 டைம்ஸ் நல்லா வந்து தொடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சபினா பவுடர், விம் ஜெல் இதெல்லாம் வச்சு நல்லா வாஷ் பண்ணாவே போதும், சீசனிங் ஆயிரும். நான் வந்து அன்றைக்கி உடனே குக் பண்ணல, அதனால் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். லஞ்ச்லாம் சாப்பிட்டு அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தது, அதையும் ஊற்றி வச்சிட்டேன். நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போனேன். அதுக்கப்புறம் சப்பாத்தியில் திரட்டி எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது கூடவே பாயில் எக்கு வச்சு சூப்பராக வந்து டின்னரை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.